அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மெடிசின்ஸ் லைக் டிக்ளோஃபெனாக், கீட்டோப்ரோஃபென், அசிலோஃபெனாக், நிமெசுலைட் ஆர் பேன்ட் இன் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். இந்த மாதிரியான மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுல தடை செய்யப்பட்டு சரியா? இட்ஸ் யூசேஜ் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ரிடக்ஷன் இன் பாப்புலேஷன் ஆஃப் ஈகிள்ஸ் அண்ட் வல்ச்சர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதன் பயன்பாடு தமிழ்நாட்டில் கழுகுகள் மற்றும் கழுகுகளின் எண்ணிக்கை குறைப்பு, அதாவது கழுகுகள் மற்றும் வல்லூறுகளின் எண்ணிக்கை குறைப்பிற்கு நேரடியாக தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த மருந்துகள் எல்லாமே கால்நடைகள் மீது பயன்படுத்தக்கூடிய மருந்துகள். சரிங்களா? அதுக்கு காய்ச்சல் இல்ல கால்நடைகளுக்கு ஏதாவது அலர்ஜியோ, வலியோ ஏற்பட்டா பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் டிக்ளோஃபெனாக், கீட்டோப்ரோஃபென், அசிலோஃபெனாக், நிமெசுலைட் அப்படிங்கிறது. சரியா? இந்த மருந்துகள பயன்படுத்துற லைஃப் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில இறந்து போகும். இறந்த இறக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டாக்க ஆ நம்மளுடைய கழுகுகளோ, இல்ல இறந்து போன அந்த உடல்கள நம்மளுடைய வல்லூறுகளோ சாப்பிடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மருந்துகள் எல்லாமே அதனுடைய அந்த ஈகிள்ஸோட உடல்கள்ல, வல்ச்சர்ஸோட உடல்கள்ல ஒரு நெகட்டிவான ரியாக்ஷன கிரியேட் பண்ணி, ஈகிள்ஸோட உயிரிழப்புக்கும், வல்ச்சர்ஸோட உயிரிழப்புக்கும் காரணமாக அமையுது. அதனால தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 4 மருந்து பொருட்களையும் வந்து தமிழகத்துல தடை பண்ணியிருந்தாங்க. தடை பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈகிள் சென்சஸ் கழுகுகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 296 இருந்தது 381 நமக்கு இன்கிரீஸ் ஆச்சு. இல்ல மோர் ஆர் லெஸ் ரஃப் நம்பர் தான் இது. அப்ராக்ஸிமேட் நம்பர் தான் இது. ஆனா, நமக்கு ஈகிள் பாப்புலேஷன் அப்படிங்கிறது நல்லாவே இன்கிரீஸ் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த மருந்துகள பயன்படுத்துறத தடை பண்ணது தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த டிக்ளோபெனாக் அப்படிங்கிற இந்த டைக்ளோபெனாக் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க. இப்ப மீதி 3 விஷயங்கள கேட்கலாம். ஆர்எல்ஸ் 4யும் சேர்த்து கூட கேட்கலாம். சரியா? இப்ப டைக்ளோபெனாக், கீட்டோப்ரோஃபென், அசிலோஃபெனாக், நிமெசுலைட் அப்படிங்கிற இந்த விஷயங்கள படிச்சுக்கோங்க. 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் சி. அடுத்தது. ஸ்கவுட் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸ்கவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் முதல்வனுக்கு கீழ தமிழக அரசாங்கம் பண்ணக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். இந்த திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த எமர்ஜிங் ஃபீல்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ, டேட்டா, டேட்டா யூசேஜ், பயோடெக்னாலஜி இந்த மாரியான ஃபீல்டுல இருக்கக்கூடிய யுஜி ஸ்டூடண்ட்ஸ வந்து செலக்ட் பண்ணி, அவங்கள இன்டர்நேஷனல் விசிட்க்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ஓகேங்களா? சர்வதேச பல்கலைக்கழகங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டீஸ்க்கு வந்து கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர வந்து குடுக்குறாங்க. சரியா? அதுதான் இந்த நான் முதல்வன் ஸ்கவுட் இனிஷியேட்டிவ் கீழ அரசாங்கம் பண்றாங்க. சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? தென்கொரியாவுக்கு வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்ப இந்த ஸ்கவுட் அப்படிங்கிற திட்டத்தினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்கவுட் அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸ்காலர்ஷிப் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடண்ட். இதுதான் ஃபுல் ஃபார்ம். ஏன்னா எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க இந்த மாரி. ஸோ ஸ்காலர்ஷிப் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்தது, எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எரிசக்தி பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001ல வந்திருக்கும். இதே பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னா 2002ல வந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா போன எக்ஸாம்ல ஏர் ஆக்ட் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. 1981. ஸோ அதனால அது தொடர்பு படுத்தி வரக்கூடியத பார்த்துக்கிறோம். ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படின்னா 2001. சரியா? அடுத்தது, வேர்ல்டு டுகாங் டே உலக கடல் பசு தினம் எப்போ அப்படின்னா மே 28ஆம் தேதி. ஓகேங்களா? இன்னைக்கு தான் மே 28. சரியா? ஸோ தமிழ்நாட்டுல தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறது இருக்கு. எங்கன்னா பாக் பே. இந்த பாக் ஜலசந்திய நம்ம டுகாங் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி கடல் பசு ரிசர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதே மாரி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் சென்டர் எங்க இருக்கு? தமிழ்நாட்டிலயும் ஃபர்ஸ்ட், இந்தியாலயும் ஃபர்ஸ்ட் கன்சர்வேஷன் சென்டர் எங்க இருக்குன்னா, தஞ்சாவூர்ல மனோரா அப்படிங்கிற பகுதி இருக்கு இல்லையா? இந்த மனோரா, தஞ்சாவூர்ல தான் டுகாங் ரிசர்வ் கன்சர்வேஷன் சென்டர் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? ஸோ மே 28 டுகாங் டே. லாஸ்ட்டா, விச் பாலிசி இனிஷியேட்டிவ் சப்போர்ட்ஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் ஹைட்ரஜன் பவர்ட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெசல்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல சின்ன சின்ன ஷிப்ப தான் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? மின்சாரம் மற்றும் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் கப்பல்களை அறிமுகப்படுத்துவதை ஆதரிக்கும் கொள்கை முயற்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரித் நௌகா அப்படிங்கிற இந்த தான். சரிங்களா? ஹரித் நௌகா அப்படிங்கிற நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் கீழ வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். ஸோ இது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பேஸ்டா இயங்கக்கூடிய கப்பல்கள வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிறோம். 2024ல வந்திருக்கும். ஹரித் நௌகா.
ஜல் சம்ருதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் வாட்டருக்காக கொண்டு வந்தது. கிரவுண்ட் வாட்டர வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அர்த்த கங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த கங்கை நதிகள் ஓடக்கூடிய நகரங்கள்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ட கொண்டு வரணும். ஜல் வஹக் அப்படிங்கிற இந்த புரோகிராம் பார்த்தீங்கன்னா, நேஷனல் வாட்டர் வேஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த நேஷனல் வாட்டர் வேஸ் தேசிய நீர்நிலைகள், நீர் போக்குவரத்து செய்யக்கூடிய தேசிய அளவுல இருக்கக்கூடிய இந்த நேஷனல் வாட்டர் வேஸ்ல நமக்கு கார்கோ ஷிப்மெண்ட்ட வந்து பண்றதுக்காக தான் இந்த ஜல் வஹக் அப்படிங்கிற இந்த புரோகிராம கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.